10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வடிவியல் அலகு பயிற்சி 4இல் 6வது கணக்கு பார்க்குறோம். பிசியின் மையப்புள்ளி டி மற்றும் ஏஇ செங்குத்து பிசி. பிசி ஈக்குவல் டு ஏ, ஏசி ஈக்குவல் டு பி, ஏபி ஈக்குவல் டு சி, இடி ஈக்குவல் டு எக்ஸ், ஏடி ஈக்குவல் டு பி மற்றும் ஏஇ ஈக்குவல் டு ஹெச் எனில் பின்வரும் நிபந்தனைகளை நிரூபிக்கன்னு ஒரு 3 நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்டுள்ள நிபந்தனையை வச்சு வரைபடம் வரைஞ்சுக்கிறோம். பிசி என்ற ஒரு நேர்கோடு வரைகிறோம். இந்த பிசியின் நடுப்புள்ளி டின்னு குறிச்சுக்கிறோம். பிசி என்ற நேர்கோட்டின் நடுப்புள்ளியானது டி என குறிக்கிறோம். இந்த புள்ளியில இருந்து ஏஇ செங்குத்து பிசின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ பிசிக்கு செங்குத்தா ஏஇ என்ற ஒரு நேர்கோடு வரைகிறோம். இங்கே ஏன்னு நேம் கொடுத்துக்கலாம். இது இ. ஏஇ ஆனது பிசிக்கு செங்குத்தா இருக்கிற மாதிரி வரைகிறோம். ஏ என்ற புள்ளியில இருந்து ஒவ்வொரு புள்ளிகளையும் இணைக்கிறோம். ஏபி, ஏடி, இதே போல ஏசி. ஏஇபிங்கிறது 90 டிகிரி. அதே போல் கோணம் ஏஇசி என்பது 90 டிகிரியாக இருக்குது. கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய மதிப்புகள் ஒன்றொன்னையும் இங்கே பிரதியிடலாம். பிசி என்பது ஏன்னு கொடுக்கப்பட்டு இருக்கு, அதை குறிச்சுக்கிறோம். அப்போ பிசியானது ஏவாக இருந்ததுன்னா டி என்பது பிசியின் நடுப்புள்ளியாக உள்ளதுனால பிடியின் மதிப்பு ஏவில் பாதி A/2ன்னு இருக்கும். டிசி என்பதும் A/2வாக இருக்கும். ஏசியானது பின்னு கொடுக்கப்பட்டுள்ளது. ஏபியின் மதிப்பானது சி என உள்ளது. இடி என்பது எக்ஸ்ன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இடியானது எக்ஸு. ஏடி என்பது பி என கொடுக்கப்பட்டுள்ளது. ஏஇ ஆனது ஹெச்ன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. பின்வரும் நிபந்தனைகளை நிறுவனம். செங்கோண முக்கோணம் எடுத்துக்கலாம். வரைபடத்திலிருந்து செங்கோண முக்கோணம் ஏஇடியில், ஏஇடிங்கிற செங்கோண முக்கோணத்தில் பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்துவோம். பித்தாகரஸ் தேற்றப்படி கர்ணமானது எதுன்னா ஏடிங்கிறது கர்ணமாக உள்ளது. அப்போ ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு மற்ற இரண்டு பக்கங்கள் ஏஇ ஸ்கொயர் ப்ளஸ் இடி ஸ்கொயர். மதிப்புகள் ஒன்றொன்னையும் பிரதியிடுவோம். ஏடி ஆனது பி, பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஇ என்பது ஹெச், ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் இடி ஆனது எக்ஸு, எக்ஸ் ஸ்கொயர். பி ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதில் ஹெச் தான் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுனால ஹெச் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னென்னு எழுதிக்கலாம்னா பி ஸ்கொயர் வலது பக்கம் இருக்கக்கூடிய எக்ஸ் ஸ்கொயர் இடது பக்கம் வரப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதை சமன்பாடு 1ன்னு குறிப்பிடலாம். இதே போல் மற்றொரு செங்கோண முக்கோணம், ஒவ்வொரு செங்கோண முக்கோணத்தையும் எடுத்துக்கிறோம். ஏஇபிங்கிற முக்கோணத்தையும் ஏஇசி அப்படிங்கிற ஒரு செங்கோண முக்கோணத்தையும் எடுக்கலாம். முதல் 2 நிபந்தனைகள் அதிலிருந்து நிரூபணமாகுது. முதல் நிபந்தனையை நிரூபிக்க செங்கோண முக்கோணம் ஏஇசியில் அதே பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்துகிறோம். பித்தாகரஸ் தேற்றப்படி கர்ணமானது ஏசி, ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு மற்ற இரு பக்கங்களின் கூடுதல் ஏஇ ஸ்கொயர் ப்ளஸ் இசி ஸ்கொயர். ஏசி என்பது பின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஆனது ஹெச். இசி என்பது இடி ப்ளஸ் டிசின்னு பிரித்து எழுதிக்கலாம் ஹோல் ஸ்கொயர். அப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் இடி ஆனது எக்ஸு, எக்ஸ் ப்ளஸ் A/2 ஹோல் ஸ்கொயர். இங்கே சுருக்கலாம். ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபார்முலாவை பயன்படுத்தலாம். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன நிபந்தனை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2AB ப்ளஸ் பி ஸ்கொயர். இதை பயன்படுத்துகிறப்ப ஏக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2AX, பி ஆனது A/2 ப்ளஸ் பி ஸ்கொயர் A/2 ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் 2 கேன்சல் ஆகுது. ப்ளஸ் ஏஎக்ஸு, A/2 வர்க்கப்படுத்துகிறப்ப ஏ ஸ்கொயர் பை 2 பெருக்கல் 2 4. பி ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த மதிப்பு கிடச்சிருக்குது. ஹெச்சுக்கு பதிலாக மதிப்பு பிரதியிடுவோம். ஹெச் ஸ்கொயர் ஆனது என்னன்னு எழுதியிருக்கிறோம் முதல் சமன்பாட்டில் பி ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதியிருக்கிறோம். ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸு ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 4. மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆக போக பி ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 4ன்னு கிடச்சிருக்கு. இது சமன்பாடு 2. இரண்டாவது நிபந்தனை நிரூபணமாச்சு. அதாவது முதல் நிபந்தனை நிரூபிச்சிட்டோம். அடுத்து இரண்டாவது நிபந்தனைக்கு வரோம். இரண்டாவது ஒன்றில் மற்றொரு செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கலாம். செங்கோண முக்கோணம் ஏஇபியில் அதே பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்துகிறோம்.
பித்தாகரஸ் தேற்றப்படி கர்ணமானது ஏபி. அப்போ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு மற்ற இரண்டு பக்கங்களின் கூடுதல் ஏஇ ஸ்கொயர் ப்ளஸ் பிஇ ஸ்கொயரு. ஏபி என்பது சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் பிஇ. பிஇ என்பதை எப்படி எழுதலான்னா பிடியில் இருந்து இடியை மைனஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பிஇ கிடைக்கும். இப்போ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் பிடி என்பது a/2. a/2 மைனஸ் இடி ஆனது எக்ஸ். a/2 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இங்கே சூத்திரத்தை பயன்படுத்துகிற a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் எனும் பொழுது a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் a/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab 2. ஏவானது a/2 எக்ஸ் ப்ளஸ் பி என்பது எக்ஸ்ன்னு இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2/2 கேன்சல் ஆகும். சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர் பண்ணுறப்ப ஏ ஸ்கொயர் பை 2 பெருக்கல் 2 4 மைனஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஹெச்சுக்கு பதிலாக மதிப்பை பிரதியிடுவோம். பி ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 4 மைனஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆக போக பி ஸ்கொயர் மைனஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 4ன்னு கிடச்சிருக்கு. இதை சமன்பாடு 3ன்னு குறிப்பிடலாம். சி ஸ்கொயரின் மதிப்பு கணக்கிட்டுட்டோம். அதாவது இரண்டாவது நிரூபண மதிப்பு நிரூபணம் ஆயிடுச்சு. அடுத்து மூன்றாவது நிபந்தனைக்கு வரும். மூன்றாவது நிபந்தனையில் பி ஸ்கொயரையும் சி ஸ்கொயரையும் கூட்டணும். கூட்டுறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு எழுதிக்கிறோம். பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர், அதாவது 2 + 3 ரெண்டையும் கூட்டிக்கிறோம். ரெண்டாவது சமன்பாட்டில் வலது பக்கம் என்ன இருக்குது? பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 4ன்னு உள்ளது. சி ஸ்கொயரின் மதிப்பு எதற்கு சமம்? பி ஸ்கொயர் மைனஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் ஏஎக்ஸ் மைனஸ் ஏஎக்ஸ் 0 ஆகிடுது. பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் 2 பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் பை 4 ஏ ஸ்கொயர் பை 4 ரெண்டு சமமாக இருக்கிறனால நியூமரேட்டரை கூட்டிக்கிறோம். 2 ஏ ஸ்கொயர் பை 4 2 4 கேன்சல் ஆக போக 2 முறை 2 பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2. மூன்றாவது நிபந்தனை நிரூபிச்சிட்டோம். தேர்ஃபோர் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2p ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 என நிரூபிக்கப்பட்டது. தேங்க்யூ.